துளாராசி பாக்கெட்ல கொஞ்சம் ரூபா நோட்டு வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இத்தனை நாள் என்ன வச்சிருந்தாங்கன்னா கடன் அட்டை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. குழந்தைகளை நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் வயதை அனுசரித்து ஏதாவது ஒரு தவறான பாதைக்கு இழுத்து போவதற்கு யாராவது வருவார்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரை அவர் இங்கு குருவின் சாரத்தில் இருப்பதனால், இங்கு குரு என்பவர் தனகாரகன், புத்திரகாரகன். அப்போ வரக்க வேண்டிய வருமானத்துல கொஞ்சம் தடை என்பது ஏற்படும். சார், விருச்சிக ராசிக்கு வருமானமே வரலையே சார், வந்தா தானே சார் தடை ஏற்படும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நன்றாக புரிகிறது. ஏதாவது கண்ணுக்கு தெரியாத உரசல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இதனால் இவர்களுக்கு ஒரு மன அழுத்தம், ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். தனுர் ராசியை பார்த்தா ஒரு பெரிய ஆர்டிஎக்ஸ் பாம்பை தூக்கி போடுற அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆப்பில் வரும், ஆப்பில் ஆப்பு வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரி இடம், பூமி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு விரயம், ஒரு செலவை கொடுப்பதற்கு 2 டான், ஒரு டானுக்கு பேரு சாட்டான், இன்னொரு டானுக்கு பேரு மார்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது. ராகு கேது பயிற்சி என்பதும் முடிந்து விட்டது. குரு பயிற்சியும் இப்பொழுது குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து விட்டார். இந்த ஒரு 6 மாத காலமாகவே செவ்வாய் என்ற கிரகம் கடக ராசியில் அமர்ந்திருந்தார். பிறகு அவர் வக்கரம் அடைந்து மிதுன ராசிக்கு போனார். திரும்பவும் கடக ராசிக்கு வந்து விட்டார். இப்பொழுது ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பல ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்குண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது. இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகுவை பார்க்க இருக்கிறது. இதே செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை 8ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறது. அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், கேது, ராகு, சனி, இந்த 4 கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது, இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது? இங்கு செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை 4ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். அப்போ நமக்கு இந்த செவ்வாய் கேது சேர்க்கை என்பது ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் கடைசி வரை இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 50 நாளைக்கு இந்த பெயர்ச்சி, அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை, இதுல செவ்வாய் ராகு பார்வை, செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது. இந்த செவ்வாய் கேதுவின் சேர்க்கை என்ன, செவ்வாய் ராகுவின் பார்வை என்ன, செவ்வாய் சனி இந்த கிரகத்தின் பார்வை என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா கோபம், வீரியம், ஆத்திரம், வேகம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது, தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம், எதற்கும் அடிபணியாமல் செய்வது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை, முதலில் செய்த பிறகுதான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது. இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது, எதையும் செய்துவிட்டுத்தான் யோசிப்பது. இரத்த காரகன், யுத்த காரகன், சகோதர காரகன், பூமி நிலை காரகன், இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது போர் கிரகம். போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம கருணை, மன்னிப்பு, இரக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை, தனது நாட்டுக்காக, தனது மொழிக்காக, தனது இனத்துக்காக, தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன், ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம். கேது என்ற ஒரு கிரகத்தை பற்றி நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீர்த்து போவது,
தன்னுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மை, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், பாவகத்துவம் அடிப்படையில் செயல் இழக்க செய்வது, வேகத்தை குறைப்பது, ஞானத்தை கொடுப்பது, ஒரு பற்றற்ற நிலை. அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு ஒரு பற்றற்ற நிலை வரும் பொழுது தானே நாம ஒரு சாமியாரா போவோம், ஒரு ஞானியாக மாறுவோம். அதாவது உலக இச்சைகளிலிருந்து விடுபடுவது. இந்த செவ்வாய் கேது சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, செவ்வாயின் வேகத்தை குறைக்கும். அதாவது செவ்வாயை நீர்த்து போக வைக்கும். செவ்வாய்ங்கிறது வீரியம், ஆண்மை குறைவு தன்மை கூட ஏற்படக்கூடிய காலகட்டம். அதாவது குதர்க்கமான செயல்களை செய்ய தூண்டும். இதுதான் இந்த செவ்வாய் கேதுவின் சேர்க்கை. இதே மாதிரி கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் இப்பொழுது ராகு என்ற ஒரு கிரகத்தை பார்க்க இருக்கிறது. இந்த ராகுனாவே நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும், சூழ்ச்சி. எப்படியாவது காரியத்தை சாதித்துக் கொள்வது, அதாவது ஒரு பேராசையை தூண்டக்கூடியது. அந்த ஒரு விஷயத்தை அடைய வேணும் அப்படின்னா அதற்காக எந்த வழிகளிலும் நாம் செல்லலாம், அதற்காக யாரை வேணுமானாலும் நாம் தட்டி விடலாம், யாரை வேண்டுமானாலும் நாம் ஒதுக்கி விடலாம். அதாவது குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுப்பது, இது எல்லாமே இந்த ராகு, அதாவது ஆப்போசிட்டாக செயல்படுவது, பேராசை, அதிக பணம், அதிக விரிவாக்கம், முறை தவறிய தொடர்புகள், முறையற்ற செயல்கள், ஒரு மாதிரி விடாமுயற்சி. அதாவது இந்த செவ்வாய்ங்கிறது ஒரு விதமான பிடிவாதத்தை கொடுக்கக்கூடியது. ராகு என்ற கிரகம் பேராசையை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த பேராசையை ஒரு பிடிவாதத்துடன் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தை, ஒரு ஆற்றலை, ஒரு எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த செவ்வாய் ராகு என்ற கிரகங்களின் பார்வை. பின்னாடி என்ன நடக்க போகுது, ஒரு ஃபைன் வரப்போகுதா, ஒரு தண்டனை வரப்போகுதா, ஒரு பனிஷ்மெண்ட் வரப்போகுதா, அவமானம், தோல்வி, கெட்ட பேர் வரப்போகுதா, சில நேரத்தில் ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட போகுதா, அப்படிங்கிறத பற்றி எல்லாம் யோசிக்காமல், மற்றவர்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்காமல் விரிவாக்கம், வேகமாக செய்வது. அதாவது இன்னைக்கு கலியுகத்துக்கு ஒரு பிரதான கிரகம் அப்படின்னா இந்த ராகு என்ற கிரகம். எலக்ட்ரானிக்ஸ், இந்த கம்யூனிகேஷன்ஸ் துறைகளுக்கெல்லாம் முன்னோடியாக செயல்படுவது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வீடியோவை நீங்க உங்க மொபைல் போன்ல பாக்குறீங்க அப்படின்னா இது ராகுவின் காரகத்துவத்தை பொறுத்துத்தான் அமைகிறது. நிறைய இந்த கலைத்துறையில இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, அதாவது ஒரு தடவை கீழே விழுந்தாலும் அந்த உச்சத்துக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த செவ்வாய் ராகுவின் சேர்க்கையில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தில், அதாவது லாபஸ்தானத்தில், பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்க இருக்கிறார். கோச்சாரத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டம பார்வையாக, அதாவது 8வது பார்வையாக இந்த சனி என்ற கிரகத்தை பார்க்கிறார். அதாவது இந்த செவ்வாய் சனி பார்வை எப்படின்னா, இந்த சனி என்பவர் ஒரு பக்கத்துல ஒரு டான், செவ்வாய் என்பவர் இன்னொரு அணியில் ஒரு டான். ஒரு 2 டான் ஆப்போசிட்டாக நின்று ஒருவரை பார்த்து கொள்ளும் பொழுது, அதாவது இங்க செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்தாலும் இந்த 8வது பார்வையை விசேஷ பார்வைன்னு சொல்லலாம், இல்லைன்னா விஷப்பார்வை அப்படின்னு நாம் சொல்லலாம். அதாவது செவ்வாய் அப்படிங்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் வேகம், அதிவேகம், பிடிவாதம், யாருக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை. அதாவது அவ்வளவு வேகத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய். சனி என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஸ்லோ, ரொம்பவும் மெதுவாக, அதாவது மந்தமான போக்கு, எதை பற்றியும் யோசிக்காமல், யாருக்கு என்ன ஆனாலும் கவலைப்படாமல், மிகவும் மந்தமாக, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவும் யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவதுதான் இந்த சனி என்ற கிரகத்தின் ஆற்றலாக வருகிறது. அது இந்த சனி என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒதுங்கிக் கொள்வது, மிகவும் ரிசர்வ்டாக இருப்பது, ஒரு மாதிரி ஒதுக்குப்புறமாக போவது, ஏதோ ஒன்றை இழந்தது போல், விட்டு கொடுத்தது போல், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் சிக்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள் போல் காண்பிப்பதுதான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம். இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றாக, அதாவது 8வது பார்வையாக செவ்வாய் சனி என்ற கிரகத்தை பார்க்கும் பொழுது நிறைய தப்பு செய்வதற்கு பொதுவாக மக்கள் துணிந்து விடுவார்கள். அதனால ஒரு தண்டனை கிடைக்குது, அதனால எனக்கு உடம்புல அடிபடுது,
காலில் அடிபடுது அப்படின்னு யோசிக்காமல், அதாவது காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் சில வரம்பு மீறிய செயல்களை செய்ய துணிந்து விடுவார்கள். இப்போ இந்த செவ்வாய் கேது சேர்க்கை, செவ்வாய் ராகு பார்வை, செவ்வாய் சனி பார்வை, எல்லா அசுப கிரகங்களுமே ஒன்றாக ஒரு சிலந்தி வலையில் பின்னி இருப்பது போல் இப்பொழுது பின்னப்பட போகிறது. இந்த பயிற்சியானது ஜூன் மாதம் 9 முதல் ஜூலை மாதம் 30 தேதி வரை இருக்கிறது. காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும், சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும். எந்த ராசிக்கு எவ்வாறு வருகிறது, அதாவது அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். துளாராசிக்கு இந்த பக்கம் ராசிக்கு குரு பார்வை, இந்த பக்கத்துல நம்ம இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போதான் துளாராசிக்காரங்க பாக்கெட்ல கொஞ்சம் ரூபா நோட்டு வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இத்தனை நாள் என்ன வச்சிருந்தாங்கன்னா கடன் அட்டை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இதனால் வரை ஒரு சிலந்தி வலையில மாட்டினது போல் சிக்கி நிறைய விஷயங்களை தொலைந்து இழந்து ரொம்பவும் பரிதாபத்துக்குரிய நிலைமையில தான் துளாராசிக்காரர்கள் இருந்தார்கள். இப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஹால்ட் போட்டாரு. அவருங்க இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி, 2ங்கிறது தனம் குடும்பம். அப்போ அதுல வருமானம் வர வேண்டிய கிரகம் நீசம் அடைஞ்சிருந்தா என்ன ஆகும்? வர வேண்டிய வருமானமும் வராம கடைசியில அவங்களுக்கும் சேர்த்து நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை போய்விடும். இப்போ செவ்வாய் இவங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்துக்கு வராரு. அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அது லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த லாபம் அப்படிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆனா ஒரு 100 ரூபா லாபம் வர வேண்டிய இடத்துல ஒரு 50 ரூபாயோ ஒரு 60 ரூபாயோ தான் லாபம் வரும். இது ஒரு ஷார்ட் பீரியடு தான், 50 நாள் தான். ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் தன்மை கேதுவால் ஒரு மாதிரி சப்ரஸ் ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது, நீர்த்து போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ப்ராஃபிட் தான். இதுல என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா இவர்களுக்கு இந்த செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ நீங்க துளாராசியா இருந்தா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆன மாதிரியோ, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆன மாதிரியோ, எதையோ பறி கொடுத்தது மாதிரியோ, இல்லைன்னா ஒரு சாமியார் மாதிரியோ. ஏன்னா இப்படியெல்லாம் இருந்தா தான் ஒருத்தர் சாமியாரா மாற முடியும். நல்லா இருந்தாருன்னு அவர் கண்டிப்பா சாமியாரா மாற மாட்டார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு காணப்படும். இது ஒரு ஷார்ட் பீரியட் தான். இதை பத்தி நீங்க ஒன்றும் பெருசா கவலைப்பட வேணாம். 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ அந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். இப்போ 5ஆம் இடத்துல ராகுனா அது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம் ஆயிடுச்சா? தவறான தெய்வங்களை, நெகட்டிவ் எனர்ஜிகளை கொடுக்கக்கூடிய இந்த மந்திரங்களை உபாசனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். 5ஆம் இடம் பூர்வீகஸ்தானம். பூர்வீகத்துல புதுசா கோயில் கட்டுறேன், புதுசா அங்க ஒரு பெரிய குடோன் போடுறேன், ஒரு விரிவாக்கம் பண்றேன், ரோடு போடுறேன், காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. போய் பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இங்கதான் நமக்கு பிரச்சனையை கொடுப்பதற்கு புதிதாக யாராவது வருவார்கள். இந்த ராகுவை செவ்வாய் பார்ப்பது என்பது குழந்தைகளை நெகட்டிவான பழக்க வழக்கங்கள், வயதை அனுசரித்து ஏதாவது ஒரு தவறான பாதைக்கு இழுத்து போவதற்கு யாராவது வருவார்கள். இப்போ நம்ம தான் நம்ம குழந்தைகளை புத்திசாலித்தனமாக பார்த்துக்கணும். புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, புது கான்டாக்டு, புது பழக்க வழக்கம், ஹாஸ்டல்ல போய் படிக்க வைக்கிறோம், புது ரூமு, புது கிளாஸ்மேட்ஸு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதுல நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்ன அப்படின்னா அந்த இடத்துல குரு பார்வை இருக்கு. ராகுவை குரு பார்க்க இருக்கிறார். அதனால ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாலும் கடைசி நேரத்துல நமக்கு ஒரு சொல்யூஷன்ங்கிறது கிடைக்கும். முடிந்தவரை பிரச்சனைகளை நாம் அவாய்டு செய்வது புத்திசாலித்தனம். 5ஆம் இடம் மயங்கக்கூடிய இடம். அப்போ ஒரு புது லவ், மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு புதிய உறவு முறை, அந்த உறவு முறையினால் பின்னாடி ஒரு சிக்கல், அதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். அதுலயும் குறிப்பா வேற்று மதம், வேற்று இனம், வேற்று கலாச்சாரத்தை சேர்ந்த நபர்கள் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசை காட்டி ஏமாத்துவார்கள். ஏன்னா தூண்டி விடுறது தானே இந்த ராகுவுடைய வேலை. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை தூண்டி விடுவது. பிறகு அந்த ராகு என்பவர் வேடிக்கை பார்ப்பார். நாம என்ன பண்ணுவோம், அவர் நம்மளை எதுக்கு தூண்டி விட்டாரோ அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்போம்.
இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளணும். இப்போ அடுத்து 6ஆம் இடம்ங்கிறது தானே கடனு. இந்த 6ஆம் இடத்தில் சனி என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறார். இந்த சனியை யார் பார்க்கிறார் அப்படின்னா செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். என்ன நடக்கும்னா, சார் நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் சார் அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு 10 lakhs லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு சார் அப்படின்னா, அப்படியா சரி கொடுங்க லோனை அப்படின்னு. சார் உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. டேய் உனக்கு என் பேரே தெரியாதாடா? தெரியாது சார். டேய் தெரிஞ்சவனுக்கே எவனும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான்டா, நான் யாருன்னே தெரியாம எப்படிடா எனக்கு லோன் கொடுக்குற அப்படின்னு கேட்டா அப்பதான் அவனே ஒரு செகண்ட் யோசிப்பான். அப்பதான் அந்த ஃபோன் பண்ற பொம்பளையே யோசிக்கும், ஓஹோ நம்ம வாட்டு அள்ளி விட்டோமோ அப்படின்னு யோசிக்கும். அப்போ இதுல போய் சிக்கி கொள்ளக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த லோனுக்கு இவ்வளவு முன் பணம் கொடுங்கம்பாங்க, இல்ல லோனை கொடுத்துட்டு நம்ம அவசரமா வாங்க வச்சுட்டு என்னென்னமோ இந்த வட்டி அந்த வட்டி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டின்னா சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு சிலந்தியில் நாம் போய் மாட்டிக்கொள்ள வேண்டிய அமைப்பு என்பது ஏற்படும். ஏதாவது ஒரு உடம்புல ஒரு சின்ன ரணம் இருக்கும், அந்த ரணத்தை நாம் சரி செய்கிறோம், ஒரு மாற்று சிகிச்சையில போய் நாமே மாட்டிக்கொண்டு ஒரு புது மருந்து ஏதாவது எடுக்க போய் அந்த பிரச்சனையை பெரிது பண்ணக்கூடிய அமைப்பு, இதனால வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்ப்பதனால். இங்க சனி என்பவர் 4-5 வீட்டுக்கு அதிபதியா வர்றாரு இல்லையா? அப்ப 4னா இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, அதுல செல்லாத டாக்குமெண்ட், அதுக்கு புதுசா வேற ஒருத்தங்க உரிமை கொண்டாடுறது, இந்த இடத்தினுடைய பூர்வீகம் எங்க அப்பா, அதாவது அவருக்கு 2வது சம்சாரத்தோட பையனான எனக்கும் இதுல உரிமை இருக்குன்னு யாராவது ஒருத்தங்க நிக்கிறது, அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட், இந்த மாதிரி வம்பு வழக்கு எல்லாமே இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்ப்பதனால் ஏற்படும். இதுல என்ன ஒரு பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை, அதாவது ராசியை குரு பார்க்கிறார். இப்போ கடைசி நேரத்துல நமக்கு ஒரு சொல்யூஷன்ங்கிறது கிடைத்தாலும் நாமவே போய் பேராசையால் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம். இதை மட்டும் நாம் கவனமாக பார்த்து கொண்டால் அதுவே நமக்கு போதுமானது. துளாராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் லாபம் குறையும். இப்போ நீசத்துல இருந்த செவ்வாய்க்கு இது ஃபார் பெட்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்ப்பது அப்படிங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேர்வை, அங்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகள் பெருசா வராது. இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்க்கிறதுனால இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கடன் வம்பு வழக்கு, இடம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம். இவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை செவ்வாய் சொந்த வீட்டை 4ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். அப்போ வார்த்தைகளால் பிரச்சனை. அப்போ வாக்குங்கிறது மற்றவர்களை கொட்டுவது போல், காயப்படுத்துவது போல் இல்லாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இப்போ பேசி ஒரு வில்லங்கத்தை நம்ம வாங்கிக்கிறதுக்கு பதில பேசாமல் மௌன விரதம், யோசிச்சு சொல்றேன், அப்பா சொல்றேன், யோசிச்சுட்டு மெசேஜ் பண்றேன் அப்படிங்கிறது தான் இங்கு விவேகம். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் சொல்யூஷன். இவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்தோம்னா செவ்வாய் சனி பார்வை, குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரமே இங்க துலாத்துக்குள்ளதான் வருது. அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நரசிம்மரை வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் நரசிம்மரை வழிபாடு செய்வது, அதுவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக ராகு காலங்களில் துர்கா வழிபாடு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தியை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி செவ்வாய் இத்தனை நாள் நீசம் அடைஞ்சிருந்தார். இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நீசம் அடைஞ்ச இடத்துல இருந்து 10ஆம் வீட்டுக்கு வராரு. செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு வர்றது திக்பலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கெத்தா வர்றது, இந்த மாசா வர்றது, ஒரு மாதிரி ஒரு டஃப் கொடுக்கறதெல்லாம் இப்பெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் செவ்வாய் இங்கு கேதுவுடன் சேரப்போகிறார். அப்போ அந்த செவ்வாயுடைய வீரியம், அந்த ரஃப், அந்த டஃப் எல்லாம் ஒரு 50% குறையும். அதெல்லாம் குறைஞ்சா பரவாயில்லையா அப்படின்னா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, இந்த காலகட்டத்துக்கு வேகமா விவேகமா அப்படின்னு பார்த்தால் விவேகம்தான் புத்திசாலித்தனம். இப்போ இது 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள் 10ல் 5 முயற்சிகள்
கொஞ்சம் இவர்களுக்கு கை கொடுக்காமல் போகும். இருந்தாலும் அதுல உங்களுக்கு ஒரு ஞானம் வரும். அதாவது இது ஓகே, இது நாட் ஓகே அப்படின்னு ஞானம் வரும். இங்க ராசியாதிபதியே கேதுவோட சேருது, இங்க 6ஆம் அதிபதி கேதுவுடன் சேருது. அப்போ இவர்களுக்கு 6ஆம் அதிபதினா நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குதர்க்கமான திருப்பம் அல்லது மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலம் இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான டென்ஷன் வரும். ராசியாதிபதி ராசியை பார்த்தாலும் செவ்வாய் இங்கு சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பரபரப்பாக ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பது போல் இவர்கள் காணப்படுவார்கள். குறிப்பாக இந்த ஔஷதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி புது மெடிசன்ஸ் இதெல்லாம் எடுக்கும் பொழுது இவர்கள் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ 4ஆம் வீட்டுல இருக்கிற ராகுவை செவ்வாய் பார்க்கிறார் இல்லையா? அப்ப 4ஆம் வீட்டுல இருக்கிற ராகுவை தனி ராகுவை எடுத்துக்க கூடாது, சனி வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் இங்கு குருவின் சாரத்தில் இருப்பதனால், இங்கு குரு என்பவர் தனகாரகன், புத்திரகாரகன். அப்போ வரக்க வேண்டிய வருமானத்துல கொஞ்சம் தடை என்பது ஏற்படும். சார் விருச்சிகராசிக்கு வருமானமே வரலையே சார், வந்தா தானே சார் தடை ஏற்படும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் ஜோதிட பலன்கள் இவ்வாறுதான் நம்ம சொல்லணும். ஆனாலும் இவர்களுடைய இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, குறிப்பா அதுவும் அந்த தெற்கு பாகத்துல தென்மேற்கு பாகத்துல சின்ன சின்ன ரிப்பேர் என்பது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதை மட்டும் கவனமா, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. இதே 4ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறது. இப்போ குரு ராகுவை பார்ப்பது இங்கு குரு சண்டால யோகமாக வருகிறது. அப்போ இந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்கள் அதனை கவனமாக கையாளலாம். இப்ப அடுத்து மெயினான வில்லன் யாருன்னு நம்ம பார்ப்போம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானமா, இங்க 4ங்கிறது இங்க 4ங்கிறது சொத்துக்களா, 3ங்கிறது சகோதரம் தைரியமா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் பொல்யூட் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு புது கான்டாக்ட், ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, இல்லை தன்னுடைய சொத்துக்களை குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த குழந்தைகளுக்குள்ளறையே ஒரு மனக்கசப்பு, நீ அவனுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்ட, எனக்கு கம்மியா கொடுத்துருக்குற, இல்லை நீ எனக்கு கொடுப்பேன்னு நான் நினைச்சேன், நீ எனக்கு ஒண்ணுமே கொடுக்காம என்னைய விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கண்ணுக்கு தெரியாத உரசல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இதனால் இவர்களுக்கு ஒரு மன அழுத்தம், ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒன்றை பறி கொடுத்தது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜூலை மாதத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதுக்கு பிறகுதான் ராசி அதிபதி 11 லாபத்துக்கு வருது, அப்போ யோசிச்சுக்கலாம்னு சொல்வதுதான் புத்திசாலித்தனம். குறிப்பாக ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய, டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களது குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், பத்திரமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, யாராவது உன்னை நான் இங்கே கூட்டிட்டு போறேன், ஏதாவது ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு நம்மை அடிமையாக்கி விடுவார்கள். நம்மைனா நம்மளுடைய குழந்தைகளை அடிக்ட் ஆக்கி விடுவார்கள். ஸோ புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, புது கான்டாக்ட்ஸு, புது ஹாஸ்டல் மேட்ஸு, புது ரூம்மேட்ஸ், இது எல்லா விஷயத்திலும் கூடுதல் கவனம். ஏதாவது நம்மளோட குழந்தைகளை கொண்டு போய் வெளியூரில் வெளிநாட்டில் ஒரு பிஜியில் சேர்த்து விட்டா கூட ஒரு 2 நாள் கூட இருந்து அவங்கள ஸ்டடி பண்ணிட்டு வருவது மட்டுமே புத்திசாலித்தனம். சகோதரர்கள், இங்கு சனி என்பவர் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியா வந்துடுறார் இல்லையா? சகோதரர்களுடன் பேச்சுவார்த்தை, குறிப்பா அதுவும் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்பதான் ஓப்பன் ஆகும். பின்னாடி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வதுதான் புத்திசாலித்தனம். 5ஆம் இடம்ங்கிறது மதி மயங்கக்கூடிய இடம். ராசிக்கு செவ்வாயின் பார்வை முரட்டு சுபாவத்தையும் பிடிவாதத்தையும் அகங்காரத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த விஷயங்கள்ல ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருப்பது. டக்குன்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டோம் அப்படின்னா நம்ம பேசுற விஷயமே நமக்கு ஆப்போசிட்டாக திரும்பக்கூடிய காலகட்டமாக அமையும். ஸோ கவனமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த செவ்வாய் சனி பார்வை இதுதான் இங்கே பெரிய வில்லனாக நிற்கிறது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு, சோளிங்கர் நரசிம்மர், அப்படி இல்லைன்னா பரிக்கல் நரசிம்மர், பூவரசம் குப்பம் நரசிம்மர், சிங்கபெருமாள் கோயில் நரசிம்மர், தொடர்ச்சியாக சைவ உணவு எடுத்துக்கொண்டு சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராவு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையை ஏற்படுத்தும். விபத்துக்கள், அதாவது உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மனதளவிலும் விபத்துக்கள் ஏற்படாமல்
கவச்சம் போல் உங்களை பாதுகாப்பு கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி. அடுத்ததாக தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை இந்த தனுர் ராசிக்கு விரையாதிபதி, பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் நீசம் அடைந்திருந்தார். இப்போ நீசம் அடைஞ்சிருந்த செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணும் பொழுது பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் செவ்வாய் வருவது என்பது இவர்களுக்கு அனுகூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், வரக்கூடிய செவ்வாய் சும்மா வரவில்லை. அங்க இருக்கக்கூடிய கேதுங்கிற கிரகத்துடன் கன்ஜக்ஷன், சேர்க்கை அப்படின்னு வராரு. அப்போ 9ஆம் இடம்ங்கிறது இவங்களுடைய பாக்கியம், பிதுர்ஸ்தானம். அது ஒரு விதத்துல அதிர்ஷ்டஸ்தானம், மந்திரஸ்தானம்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ புதுசா ஒரு தெய்வத்தை போய் உபாசனை பண்றது, நெகட்டிவான விஷயங்கள், அதாவது இந்த அதர்மமான தெய்வங்களை உபாசனை பண்றது, உக்கிரமான வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு போய் ட்ரையல் பார்க்கறது எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது புத்திசாலித்தனம். அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதாவது அது கடனாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், எதிரி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும். இப்போ இந்த செவ்வாய் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை இவர் வீரியமாக பார்க்க போகிறார். இப்ப ஏற்கனவே 3ல ராகு இருந்தாலே நம்ம ரொம்ப வீரியமா இருப்போம். அப்போ அதை செவ்வாய் பார்க்கும் பொழுது யாரா இருந்தா எனக்கு என்ன, எவனா இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு முரட்டு சுபாவத்துல, ஒரு பிடிவாதத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு யோசிக்காமல் இறங்கி விடுவோம். அந்த மாதிரி இறங்கிட்டோம்னா பின்னாடி அதற்குண்டான தண்டனையோ பனிஷ்மெண்ட்டையோ நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவர்களுக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதி 9ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்துல தான் நமக்கு ஒரு வேகம், ஒரு பராக்கிரமம், யாராக இருந்தாலும் ஒரு கை பார்ப்பது, பேசுறது கிடையாது. முதலில் சம்பவத்தை செய்து விடுவது, பிறகுதான் பேசுவது போன்ற ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். கூடுதல் கவனம் தேவை. இதுல நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தனுசு ராசிக்குன்னா, ராசிக்கு குரு பார்வையும் இந்த 3ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கிறதுனால கடைசி நேரத்துல எப்படியோ நம்ம மைண்ட் டைவர்ட் ஆயிடும். இந்த 3ஆம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வரும். 3, 7, 11. இப்போ இந்த நேரத்துலதான் ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு புது ரிலேஷன்ஷிப் வரும். இது வரும் பொழுது அப்படியே மயிலிறகுகள் நம்மை வருடுவது போல் அப்படியே இருக்கும். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து கவிதை எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா ஒரு பெரிய ஆர்டிஎக்ஸ் பாம்பை தூக்கி போடுற அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆப்பில் வரும், ஆப்பில் ஆப்பு வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம். புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, வெளியூருக்கு போகிறேன், புது கான்டாக்ட், இந்த லிவிங் டுகெதர், டைவிங் டுகெதர் அப்படின்னு எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள், வேற்று மொழி, வேற்று இனம், வேற்று மதம், இதெல்லாம் கூடுதல் கவனம். 3ஆம் இடம்ங்கிறது த்ரோட், இஎன்டி. இப்போ தொண்டையில பிரச்சனை வராமல் ரொம்ப ஓவர் கூலிங்காக சாப்பிட்றது, ஓவர் ஹாட்டாக சாப்பிட்றது, ஸ்பைசியாக சாப்பிட்றது. இங்கு இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். என்னன்னா, தனுசுக்கு பஞ்சமாதிபதி, குழந்தைகளா வரக்கூடியது செவ்வாய். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம், பொது தொடர்பு எல்லாமே ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும். சரி, அதாவது ராசிக்கு குரு பார்வையும் 3ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் வந்துருச்சுன்னு விட்டுருவோம். இப்போ இன்னொரு விஷயத்த நம்ம கொஞ்சம் யோசிச்சு பெரிய வில்லன் யாருன்னு பார்க்கணும். அதாவது நம்ம சின்ன வில்லனையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் என்ன பண்றாரு, 8ஆம் பார்வை, அஷ்டம பார்வையாக பார்க்கிறார். இப்ப செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதியா, 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானமா? விரையாதிபதி சுகஸ்தானத்தை பார்ப்பது உங்க கம்ஃபர்ட், உங்க லக்ஸரிக்காக நீங்கள் விரயத்தை செய்ய போகிறீர்களா? அப்போ இங்கு சனி என்பவர் இங்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியா? அப்போ உங்க சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு விரயம், சரி பரவாயில்ல, அது சுப விரயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இப்போ 4ஆம் வீடுங்கிறது உங்களுடைய வீடு, வாகனத்தை கொடுக்குதா? 2ஆம் இடம்ங்கிறது தனமா? உங்களுடைய தனம் உங்களுடைய வீட்டுல போய், உங்களுடைய இடத்துல போய், உங்க வாகனத்துல போய் உட்காருதா? அப்ப அதை விரையாதிபதி 8ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடம் வாடகைக்கு விட்டுருப்பாங்க, காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு விட்டுருப்பாங்க, வர்றவங்க வாடகையும் கொடுக்க மாட்டாங்க, காலியும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்கள்ல ஏற்படும். கூடுதல் கவனம். உங்களுடைய இடம், வாகனம், வீடு. இப்போ புதுசா இடம் வாங்குறோம், டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா?
புதுசாக ஒரு வாகனம் வாங்குகிறோம், நிஜமாவே அந்த வாகனம் நல்ல வாகனமா, சர்வீஸ் ரெக்கார்டு கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி இடம் பூமி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு விரயம் ஒரு செலவை கொடுப்பதற்கு 2 டான், ஒரு டானுக்கு பேரு சாட்டர்ன், இன்னொரு டானுக்கு பேரு மார்ஸ், 8th ஆஸ்பெக்ஷன்ல 4th ஹவுஸ்ல சுகக்கேடு, விபத்துக்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வது, மேக்சிமம் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல லாங் ஜேர்னி எல்லாம் போகும் பொழுது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் ஒரு சம்பவம் அசுபமாக நடப்பதற்கு முன் நாமவே நம்மளை பத்திரப்படுத்தி கொள்வதற்குண்டான செய்திகளாக வருகிறது. இதனை முடிந்தவரை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டு உங்களை புத்திசாலித்தனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதையும் தவிர இவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செவ்வாய் கேது சேர்க்கைக்கு நீங்கள் பிள்ளையார் வழிபாடு, குறிப்பாக அதுவும் நீங்கள் திங்கட்கிழமைகளில் யமகண்ட நேரத்தில் கேது பகவானை வழிபாடு செய்வது பெஸ்ட். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை செவ்வாய் பார்ப்பதற்கு குரு பார்வை இருக்கிறது, அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்க்கிறார், அதுதான் இங்க பெரிய வில்லன். தொடர்ச்சியாக நீங்கள் நரசிம்மர் வழிபாடு, அதுவும் சனிக்கிழமைகளில் செய்வது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். அந்த நாள்ல நம்ம சைவ உணவு எடுத்துக்கொள்வது, நரசிம்மருக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பிரசாதங்கள் நைவேத்தியம் செய்து அன்னதானம் செய்வது, தொடர்ச்சியாக பிரதானமான நரசிம்மரை வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக கவச்சமாக உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும். இதையும் தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா, இதே செவ்வாய் இந்த ஜூலை மாதம் எண்டுல கன்னிராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அந்த காலகட்டத்திலையும் சனி பகவான் மீனத்தில் தான் இருப்பார். 2 கிரகங்களும் ஒன்றுக்கொண்டு சமசப்தம பார்வையாக 7வது பார்வையாக நீயா நானா அப்படின்னு நேருக்கு நேர் பார்க்க இருக்கிறார்கள். அந்த பதிவில் கோச்சார பலன்களை நாம் இன்னும் விவரமாக விவாதிக்க உள்ளோம். ஸோ இந்த மாதிரி பலன்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ரிமைன் சப்ஸ்கிரைப்டு. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.